மக்களை நோயின் தீவிரத்தில் இருந்து சிகிச்சை செய்து காப்பதிலும் அதை முன்கூட்டியே வராமல் தடுப்பதற்கு விழிப்புணர்வு கொடுப்பதிலும் பிரீத்தி மருத்துவமனை தலைமை மகப்பேறு மற்றும் குழந்தை பேரின்மை மருத்துவர் ஹேமா சிவகுமார் அவர்களின் தலைமையில் பங்காற்றி வருகிறது. அதனை தொடர்ந்து பேசிய மருத்துவர் ஹேமா சிவகுமார் அவர்கள் கூறியதாவது, குடும்பத்தின் ஆரோக்கியமான பெண்தான் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க முடியும் என்ற இலக்கினை வைத்து மார்ச் மாதம் முழுவதும் பிரீத்தி மருத்துவமனை 20 முதல் 60 வரை உள்ள பெண்களுக்கு முற்றிலும் ஒரு இலவச பரிசோதனை மெகா திருவிழாவை மார்ச் மாதத்தில் 12 நாட்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. அந்த இலவச பரிசோதனைகளில் 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை மேற்கொண்டனர். அதில் 250க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டு அதன் வழிகாட்டுதலை அறிந்து பயன்பெற்றனர் என்றார். எல்லாருக்கும் வணக்கம். பிரீத்தி மருத்துவமனை சார்பாக நாங்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இங்கே பெண்கள் மாதம், இந்த மாதம் வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் 8th, அதை பேஸ் பண்ணி இந்த மந்த் ஃபுல்லாகவே பெண்களுக்காக அவங்களுடைய நலத்துக்காக நாங்கள் பிரீத்தி மருத்துவமனையில் ஒரு 7000 மதிப்புள்ள இலவச டெஸ்ட்டுகள் பண்ணியிருக்கோம். அது எதற்காகனா, ஆரோக்கியமான பெண் ஆரோக்கியமான தலைமுறை உருவாக்க முடியும். பெண்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஹெல்த்து முக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தை அவங்க இழுத்துட்டு போக முடியும். பெண்களுக்கு வந்து முக்கியமாக 20 வயதுலேருந்து 60 வயது வரல பெண்களை நாங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அந்த அந்த ஏஜ் குரூப் தான் நம்ம முக்கியமாக அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தேவை. இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் கதிரியக்க மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், எலும்பு மருத்துவர்கள் ஒரு டீமாக செயல்பட்டு இந்த பெண்களுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். முக்கியமாக பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இரத்த சோகை, அனீமியான்ற ஒரு ப்ராப்ளம். அதாவது மாதவிடாயில் நிறைய ப்ளீடிங் போகுது, அனீமியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது அன்டயக்னோஸ்டாக போயிடும். இப்போ லேட்டராக அனீமியா ஐடென்டிஃபை பண்ணுறப்போ அது இருதயத்தை பாதிச்சிடும். அதனால் அனீமியா இது முக்கியமான இது. அதனால் நாங்கள் அந்த அனீமியாவை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுனால வர ஃபைப்ராய்டு கட்டிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஸ்கேனில் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோடு சேர்ந்து அவங்களுக்கு கேன்சர் வந்து வெரி ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். அதாவது மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர்றது இந்த காலங்களில். மேலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து கிட்டத்தட்ட 8 நிமிடத்தில் ஒரு பெண் 8 நிமிடத்துக்கு ஒரு பெண் வந்து இறக்குறாங்க கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால. அவ்வளவு முக்கியமான ஒரு கேன்சர் வந்து இந்த பெண்கள் சமுதாயத்தை பாதிச்சிட்டு இருக்கு. அதுலேருந்து எப்படி அவங்கள தடுக்கலாம் அப்படின்றது இப்போ சர்வைக்கல் வேக்சின், அதாவது ஹெச்பிவி வேக்சின் வந்து இப்போ எல்லாருக்கும் போட்டுட்ருக்கோம். 9லேருந்து 14 வயது குழந்தைங்களுக்கு 2 வேக்சின் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து வி கேன் ப்ரிவென்ட் கிட்டத்தட்ட 99% பெண் குழந்தைங்களை அந்த கேன்சர்லேருந்து நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால எல்லா தாய்மார்களுக்கும் இந்த அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் பேப்ஸ்மியர் எடுத்து அந்த பேப்ஸ்மியர் மூலமாக ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர், சர்வைக்கல் கேன்சரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அதை எப்படி நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம் அல்லது ட்ரீட் பண்ணலான்றதை லேட் ஸ்டேஜுக்கு போகாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு கேன்சர்ன்றது வந்து கருமுட்டை ஸ்கேன், அதாவது ஒவேரியன் கேன்சர்ன்றது வந்து லேட் ஸ்டேஜில் தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணாமல் இருந்ததுனாங்கன்னா. அதனால் வருஷம் ஒரு தடவை வந்து அவங்க வயிறு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஒவேரியன் கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணி காப்பாற்றிக்கலாம். இந்த விஷயங்கள்லேருந்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான அச்சாணியாக இருக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மிட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். மிட் லைஃப்னா அந்த 35 to 55 இயர்ஸ், அதாவது பெரிமெனபாசல் பீரியட். அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய வருது மற்றும் கால்சியம் லேக்னால போன் டென்சிட்டியும் ரொம்ப குறையிறது. இந்த விஷயங்களும் அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நாங்கள் அதுக்குரிய கால்சியம் எப்படி எடுக்கணும், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை எப்படி அவங்க டைட் ஓவர் பண்ணணும், அந்த இதையும் நாங்கள் சொல்லித்தரோம். அந்த ஹெச்ஆர்டி ட்ரீட்மெண்ட்டுக்குரிய எந்த பேஷண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணுன்றதையும் அவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தோம். இதுதான் முக்கியமான இது. கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் முழுவதும் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும், ஏன்னா அப்போ தான் பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களும் வர முடியும், அதே சமயம் இது குடும்பத்தில் இருக்க பெண்களும் அந்த ஈவினிங் ஹவர்ஸ்லையும் வர முடியுன்றதுக்காக 9 to 4 கண்டினியூஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதில் பிளட் டெஸ்ட், கர்ப்பப்பை வாயு இது பேப்ஸ்மியர், கர்ப்பப்பைக்கு ஒரு ஸ்கேன், அதோட மார்பக எக்ஸாமினேஷன், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணினா அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அவங்களே எப்படி பண்ணணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் அதில் ஏதாவது டியூமர் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க உடனே எங்களை ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இதனால கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1200 பெண்களுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக போயிருக்காங்க. இதில் தேவையான ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம்.
இதோட சேர்த்து இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மையான பெண்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 6 ஃபேமிலிக்கு ஒரு 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 பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க குழந்தையின்மையினால. அது இந்த காலத்தில் இந்த பிசிஓ அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரின்றது ரேம்பண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 பெண் குழந்தைகளுக்கு ஒரு 4 பெண் குழந்தைக்காவது அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். இதோட ஃபிட்னஸ் டீம் எங்களோட இருக்காங்க. அதாவது நியூட்ரிஷன் அதாவது ஹெல்த் டயட்டு எப்படி டயட் எடுக்கிறது, எப்படி அந்த வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி டீமும் எங்களோட சேர்ந்து இயங்குறாங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வராங்க, டிலே வராங்க. அதோட அறிகுறி அதுக்காக தான் சார் ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பெண்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். அது எல்லாருக்குமே அஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே அவேர்னஸ் வேணும். அதனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காமிச்சா ஒரு தடவை நாங்கள் எல்லா ஸ்கேன் டெஸ்ட்டும் எல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டா ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டா அதுக்குரிய லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. வி கேன் கிவ் ட்ரீட்மெண்ட். டாக்டர் ஹேமா சிவகுமார், பிரீத்தி மருத்துவமனை. தேங்க்யூ மேம். பெரும்பரிவு நன்றாக செயல்பட்டு சர்வைக்கல் வேக்சின் வந்து இப்போ 9 to 14 இயர்ஸ் கேர்ள்ஸுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது ரெண்டு வேக்சின் போடணும். 6 மந்த்ஸ் இன்டர்வலில் அந்த வேக்சின் போட்டுட்டா அது கிட்டத்தட்ட 99% அந்த கேன்சர் கர்ப்பப்பை புற்றுநோயிலேருந்து பாதுகாக்க முடியும் குழந்தைங்களை. அந்த இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் போட்டுட்ருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாம் போடுறோம். இந்த லேட்டஸ்ட் வேக்சின் இஸ் அவைலபிள். அந்த ஹெச்பிவின்ற வைரஸை ப்ரிவென்ட் பண்ணாவே அந்த கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். எல்லா கேன்சருக்கும் வேக்சின் இருக்குதா? இந்த கேன்சர் தான் சார் பெண்களை பாதிக்கிறதுனால இந்த கேன்சருக்குரியது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு காப்பீடு எந்த அளவு கவர்மெண்ட் காப்பீடு வந்து இந்த ஸ்க்ரீனிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம காப்பீடில் பண்ணலாம். கேன்சர் ஸ்க்ரீனிங் அது என்ன கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. கேன்சருக்கு மட்டும் ஃபுல் கவரேஜ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போ நம்ம கலந்துக்கிறதுக்கு வந்து 1200 பெண்கள் மேலே பார்க்கும்போது இந்த எவ்வளோ பேர் சில பிரச்சனைகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30% பெண்களுக்கு நாங்கள் பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் சார். அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு அவங்களுக்கு நான் முதலே கொடுத்துருக்கோம். அதில் இதுக்கு மார்ச் மாதம் வந்ததுனால அவங்களுக்கு நாங்கள் இது குறைந்த செலவுலேயே நாங்கள் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கே தெரியல சார். நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணதில் தான் கண்டுபிடிச்சோம். 1200 பண்ணது அதிகபட்சமாக பாதிப்பு எந்த ப்ராப்ளம் ஏஜ் கேட்டகரியாக இருந்தது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்? அதாவது கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வயது உள்ள பெண்களுக்கு தான் சார். அவங்க வந்து குழந்தை பேரெல்லாம் முடிச்சுட்டு இருந்தனால அவங்க அதை அவங்களோட இதை பார்த்துக்கல, அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கல. அதில் ஸ்க்ரீன் பண்ணுறப்ப தான் தெரியுது மார்பக கட்டியோ அல்லது கர்ப்பப்பையில் இருக்கிற இது ஃபைப்ராய்ட் கட்டிகள் இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அடுத்த மாதம் நாங்கள் ரிவ்யூ வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எமர்ஜென்சியாக ஆமாம் சார். ஒரு 2 பேஷண்ட் வந்து செஸ்ட் பெயின்னே வந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இடத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. அதை இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம் இந்த கேம்பில். தேங்க்யூ.